வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு நான் உங்களை கூட்டி வந்திருக்கிறது என்னோட சொந்த தோட்டத்துக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோடய பாவத்தோட்டம். சவுதியிலேருந்து வந்து சரியாக 1 வருஷமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த தோட்டம் போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு. சரியாக 1 மாதம். இப்போ தொங்குற கொடிகள் எல்லாத்தையுமே நம்ம கட்டியிருக்கிற கயிற்றில் சுற்றி விடணும். அப்போ தான் மேலே கயிற்றுலேருந்து காய்க்கும் போது தான் நமக்கு இதுக்கு பொலித்தீன் கட்டுறது, அதாவது இதில் இருந்து வார பிஞ்சுகளுக்கு பொலித்தீன் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். தரையிலிருந்து காய்ச்சி தந்தால் பொலித்தீன் கட்ட இல்லாது, காய் தொங்காது, காய் தரையில் கிடக்கும், வண்டுகள் பூச்சிகள் உள்ளே போகும். அதில் கட்டாயம் நம்ம இப்படி ஒரு கயிறு ஒன்று கட்டி அந்த கயிற்றுல தான் இதை படர விடணும். இப்போ இதில் வந்து 180 அடி இருக்குது. 180ல் 150 மட்டில் பாவை இருக்குது. 180ல் 180ல் 160 மட்டில் பாவை இருக்குது. மிச்சம் வந்து பயத்தை கொச்சி இதெல்லாம் வச்சுருக்கேன். கொச்சி வந்து பெருசாக சரி வர இல்லை சில இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு கொச்சி அடி. இது 3 தரம் பட்டு இதில் வைக்கிறதெல்லாம் பட்டு போகுது. திருப்பி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கொய்யா மரம் ஒன்று இருந்தது, அது வந்து பட்டு கொண்டே போகுது. இப்போ டெய்லி இவருக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ தான் சாடையாக துளுத்து கொண்டு வருது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய கந்து பட்டு போயிட்டு சின்ன கந்து இப்போ தான் துளிச்சு வருது. அப்படி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேசி இருக்குது. தம்புள்ளையில் குருநாகல் இருந்து எடுத்து வந்தேன் நான், குருநாகல் ஃபார்மிலேருந்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த தோடை இது கொய்யாவும் வந்து குருநாகல் ஃபார்ம்லேருந்து எடுத்து வந்து. இதில் வந்து 2 சாதியான பாவை இருக்குது. அதாவது 2 இனம் நாட்டிட்டுருக்கிறேன். ஒன்று வந்து சிஐசி என்று சொல்லி, இன்னொன்று வந்து திருநெல்வேலி என்று சொல்லி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிஐசின்றது. முதல் 52 அடி வந்து 52 ரெண்டுக்குள்ளே 104 கண்டு வரும். ஏண்டா ஒரு கண்டு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த 2 நாட்டி இருக்கிறதால 52 அடி என்றக்குள்ளே 104 கொட்டை இருந்தது சிஐசியில். இதெல்லாம் தரையில் படர விடக்கூடாது. தரையில் படர்ந்தால் இதுதான் பிரச்சனை. என்னென்னா புழு அடித்தாலாம் நம்ம காய்க்கு பொலித்தீன் கட்ட இல்லாது. பெருசாக வரும்போது அதுக்கு இந்த கம்பில் விட்டு இந்த கம்பில் இருந்து இந்த கொடிக்கு போக விடணும். இந்த பாருங்க, இப்போ இந்த படந்து போகிறால இப்போ நம்ம கொடிக்கு மாற்றி விடணும். அதே மாதிரி இந்த தோட்டத்துக்குள்ளே பாவை மட்டும் இல்லை, இதில் 3 மாமரம் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு மாமரம் இருக்குது, அங்கே அவிடத்து ஒரு மாமரம் இருக்குது, அதுக்கு அங்கால் இன்னொரு மாமரம் இருக்குது. அதே மாதிரி எவிடத்தெல்லாம் பாவை இருந்து செத்துதோ, அதாவது சரியாக வராமல் போச்சுதோ, அந்த இடத்துக்கெல்லாம் நாம் வந்து வேறு பயிர் வச்சுருக்கிறேன். வேறு பயிர்ன்னும்போது சில இடத்த வந்து பயத்தை வச்சுருக்கிறேன், சில இடத்த கொச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பார்க்குற கொய்யாவும் அதில் பட்டு போயிருக்கிற கொய்யாவும் உண்டாக்கணும். அந்தது பார்த்தீங்களா, இந்த கொய்யா நல்லா வந்திருக்குது. இதுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் நான் தண்ணி விடுறது, ஒரு கிழமைக்கு ஒரு தான் தண்ணி விடுறது. ஆனால் இந்த பாவைக்கு பசலை போட்டுனேன். இதையும் எடுத்து அங்கே கயிற்றுல விடணும். இந்த முதலாவது பிஞ்சு. இப்போ இந்த பிஞ்சிக்கு 4-5 பொலித்தீன் வாங்கி கொண்டு வந்து பொலித்தீனில் உள்ளே விடணும். அது இன்றைக்கே செய்யணும். இப்படி இந்த போகிற கொடி வந்து இதோட படரணும்.
இதுதான் கொடி வகையான பயிர்களை நாட்டினா கட்டாயம் ஒவ்வொரு நாளும் காலையில் உள்ள வந்து தோட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கணும். எல்லாம் படர்ந்துருக்கா இல்லை தொங்குதா, இல்லை தொங்குறத நம்ம இதில் சுற்றி கம்பு நாட்டத்தானே வேணும் கட்டாயம். கம்பு இல்லாட்டி அலம்பல்னு சொல்லுவாங்க, நாட்டி அதில் தானே படர விடுவோம். எல்லாம் கட்டாயம் செய்யணும். அதிலிருந்து கைத்துக்கு விடணும். இதை செய்வோம். அப்புறம் நான் இதுக்குள்ளே பயத்தை நாட்டுன்னு சொன்னால் பயத்தையே காட்டல உங்களுக்கு. வாங்க, பயத்தை வந்து எந்தெந்த இடத்துல பாவை இல்லாமல் இருந்ததோ அந்த இடங்களுக்கு பயத்தை நாட்டியிருக்கேன். பயத்தை வந்து சரியாக பிந்தி தான் நாட்டினது. ஏன்னாண்டா பாவை வந்து முளைக்கிறதுக்கு 8 நாள் கிட்ட எடுக்கும். அந்த 8 நாள் இருந்தாக்குன்னா ஒரு 10 நாள் வரையில் பார்த்து 10-12 நாள் வரையில் பார்த்து அதுக்கு பிறகு தான் பயத்தை நாட்டினது. இதில் 2 அடி இருக்குது. இங்கே அதை தவிர இந்த ஒன்று இருக்குது. இடத்த முளைக்கலையும் அந்தந்த இடத்துல நாட்டுங்க. இது எல்லாமே கொடி வர்க்கம்தான், செடி இல்லை எதுவும், எல்லாம் கொடி. அதை தவிர இந்த இருக்குது நான் அப்போதே காட்டின மாமரம். இது எல்லாமே ஒரே தரத்தில் எடுத்து வந்தது. பயத்தில் மா, கொய்யா, அதோட எலுமிச்சை எல்லாம் ஒரே தரத்தில் கொண்டு வந்தது. பாருங்கள், அது நல்லா வளருது. என்னென்னா அது வந்து தண்ணி போகிற செடி இருக்கிற பாத்திக்குள்ளே இருக்குது. இது வந்து திடலில் இருக்குது. திடல்ண்டா மேட்டில் இருக்குது. இது வந்து இதுக்கு தண்ணி போகிற விதம் குறைய. இதுக்கு இப்போ இதில் ஒரு பாத்தி ஒன்று செட் பண்ணி விடணும், இந்த வாய்க்காலிருந்து, இந்த செடிக்கிற லைன்லேருந்து. அது தவிர இப்போ இதுக்குள்ளே நம்ம மேலதிகமாக உங்களுக்கு காட்ட வேண்டிய இந்த ஒரு கொச்சி இருக்குது. இந்த ஒரு கொச்சி செடி இருக்குது. இது கடைசியாக நாட்டின பாகை இன்னும் சின்னனாகவே இருக்குது. இதில் ஒரு புடலையும் பாவலையும் இருக்குது. தவிர இங்கால ஒரு கொச்சி இருக்குது. இது வந்து புடலை செடி. இதெல்லாம் புடலை. அப்படி இந்த சைடில் பார்த்தா முன்னுக்கு 2 புடலை, இங்கால வந்து பயத்தை. இது கொச்சி. இது நேற்றில் முந்த நாள் நாட்டினது கொச்சி. பயத்தை 2 அடி தர்பூசணி, அதாவது வர்த்தக பழம் தர்பூசணி 2 அடி இருக்குது. இதில் ஒன்று இருக்குது, அந்த அவடத்தை ஒன்று இருக்குது. இடையில் வந்து ஒரு கொச்சி இருக்குது. இது தரையில் தான் போக வேண்டியது. தரையில் போனால் வந்து ஒழுங்காக வருது இல்லை, அதால் கொடியில் விட்டுருக்கேன். இது காய் வரும்போது என்ன செய்கிறேன்னு தெரியல, பார்ப்போம். காயிற பாறதுக்கு அது அப்படியே கீழே போகும். அதை விட நேற்று இதில் ஒரு 15 அடி வண்டி நாட்டியிருக்கிறேன். இது எல்லாமே இருக்கிறது வந்து என்னோட தென்னந்தோட்டத்துக்கு நடுவுக்கு. சரியா, இது எல்லாம் இருக்கிறது வந்து என்னோட தென்னந்தோட்டத்துக்கு நடுவில். அதனால் இதுக்கு தண்ணி விடும்போது எல்லா தென்னை மரத்துக்குமே தண்ணி போகுது. தென்னை மரத்துக்கு பாத்தி கட்டி விட தேவையில்லை. என்னெண்டா அதெல்லாம் தென்னை மரத்தில் வேறு எல்லா இடத்தையுமே ஓடிருக்கும். ஸோ அப்போ நம்மளோட இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.